மொபைல் ஃபோனில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் ஃபோன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அவங்க விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் தெளிவாக சொல்லுங்கள். ஃபோன்னால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெளிவாக இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒருத்தவங்க ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா உண்மையில சொல்கிறேன், இந்த ஃபோனுடைய பாதிப்பு என்ன சொல்லி 90% அவன் தெளிவாயிருவான். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதிலிருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிருவோம். அதனோட நெகட்டிவ் சைடு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா. அந்த அடிப்படையில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். 2007 2019 வரைக்கும் உள்ள ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, 2007 மக்கள் கொஞ்சம் சந்தோஷத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அன்ஹாப்பியாக இருக்க தொடங்கிட்டாங்க. அவங்களோட சந்தோஷங்கள் அப்படியே 2007 அப்படியே குறைஞ்சி 2019 ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு சந்தோஷம். ஏன் இப்படி நடந்திருக்கு? ஏன் 2007 மக்கள் சந்தோஷமாக இருக்க விடுறாங்க? நம்ம என்னன்னா, அப்போதான் இன்டர்நெட்டோடைய அக்சஸ் தொடங்கியிருக்கு. இன்டர்நெட்டோட அக்சஸ் தொடங்குனதுனால மக்களுடைய சந்தோஷம் அங்கேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து 2019 ரொம்ப லோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிறது என்ன? 2019 இப்போ இருக்கிற அளவுக்கு ஷார்ட்ஸ் இருக்கா? அது அட்ராக்டிவ் கிடையாது. யூடியூபர்ஸ்களுடைய கண்டென்ட் இந்த அளவுக்கு அட்ராக்டிவ் கிடையாது. இப்போ இருக்கிற அளவுக்கு எடிட்டிங் ஆப் கிடையாது. வேணா நீ 2019 எல்லா யூடியூபர், தமிழ்நாடுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபருடைய வீடியோ நீ எடுத்து பார்த்தாலும் வச்சுக்கோ, இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சா? பார்த்தா இல்லவே இல்லை. இப்போ அட்ராக்ஷன் கூடி இருக்கு, இப்போ கண்டென்ட்டுடைய தரம் கூடி இருக்கு, அட்டென்ஷன் கிராபிங் இப்போ கூடி இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன இருக்கணும்? நம்முடைய ஹாப்பினஸ் கண்டிப்பாக 2019 விட ரொம்ப 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 அதிகமாக டவுனாக இருக்கணும். நமக்கு இந்த கேம் தெரியாது, ஆனால் யாரெல்லாம் உலகத்தில் ஒன் ஆஃப் த டாப் பர்சன்டேஜில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த 1% பீப்புளுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபோனுடைய ஆபத்துகள் என்ன சொல்லி. ஸ்டீவ் ஜாப்ஸ் யார் தெரியுமா? தெரியாதுன்னா, ஐஃபோனை கண்டுபிடிச்சவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்ட கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூவில், நீங்கள் உங்கள் பையனுக்கு எந்த ஒன்றை கொடுக்க மாட்டீங்க? அவர் உடனே சொல்கிறார், ஃபோன் கொடுக்க மாட்டேன். ஐஃபோன் கண்டுபிடிச்சவர். பில்கேட்ஸ்கிட்ட கேட்குறாங்க, 15 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்க மாட்டீங்க? பில்கேட்ஸ் சொல்கிறார், 15 வயசு வரைக்கும் நான் ஃபோனை தொட விட மாட்டேன். அடுத்தது மார்க் ஜூக்கர்பர்க், யார்? ஃபேஸ்புக்கோடைய ஃபவுண்டர். அவர் சொல்கிறாரு, நாங்கள் அதிகமாக எங்களுடைய டைமை நானும் என் ஒய்ஃபும் என் பிள்ளைங்களும் அவுட்டோரில் செலவு பண்ணுவோம். நாங்கள் பீச்சில் உட்காந்துருப்போம், நாங்கள் செடிகளை நடுவோம். நாங்கள் அப்படி ஃபோன் பேசணுன்னா நாங்கள் பெரிய வீடியோ காலில், பெரிய ஸ்க்ரீனில் வீடியோ கால் பண்ணுவோம். அதில் நாங்கள் ஃபேமிலியிட்ட தான் பேசுவோம். நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. யார்? மார்க் ஜூக்கர்பர்க் சொல்கிறாரு. சரி, அடுத்தது இவங்களாம் யார்? இவங்க தான் இந்த ஃபோனை ஓன் பண்ணுறவங்க, க்ரியேட் பண்ணுறவங்க. கிரியேட்டரை என்ன பண்ணுறாங்க? இதிலிருந்து பயந்து ஓடுறாங்க. அதான் சொல்லுவாங்க, ட்ரக் டீலர் நெவர் கன்சியூம். ஒருத்தர் ட்ரக் டீலராக இருக்காச்சும் கன்சியூம் பண்ண மாட்டான். இப்போ இங்கே ட்ரக் டீலர்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்கு இந்த ட்ரக்கை கொடுத்துட்டாங்க, ஃபோன் என்ற ட்ரக்கை. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாரு, டாப் 1% உள்ள மக்களை பாரு. SRK ஷாருக் கான், அவன் சொல்கிறான், நான் ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டேன், நீங்களும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஃபேஸை பார்த்து பேசி பழகுங்க, ஐ கான்டாக்ட் வச்சு நீங்கள் பேசுங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவர் பண்ணுற விஷயம், SRK பண்ணுற விஷயம் என்னென்னா, 5 இடங்களில் ஒரு புக் வச்சுருப்பார், படிக்கிற புக். ஒன்று காரில், இன்னொன்று ஹாலில், இன்னொன்று ரூமில், 2வது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு புக் வச்சுருப்பார், அடுத்த 5வது பாத்ரூமில். இந்த 5 இடங்களில் ஒவ்வொரு இடத்துல வேறு புக் வச்சுருவார். அந்தந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் ஆகணும், அந்த புக் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் சொல்கிறார், நான் ஃபோன் யூஸ் பண்ணவும் மாட்டேன், நீங்களும் தயவு செஞ்சு இந்த ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு. யார்? இந்த இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டருடைய அட்வைஸ். ஆமீர் கான், நான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அக்ஷய் குமார், இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர், அவன் சொல்கிற விஷயம், நான் ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துலேருந்து 23 நிமிஷம், அவ்வளோதான். 20 நிமிஷம் ரொம்ப முக்கியமான சேட் ஏதாவது பார்த்துட்டு இருக்குன்னா 23 நிமிஷம், இதை விட அதிகமாக நான் ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டேன் சொல்கிறது. ஜஸ்டின் பீபர்கிட்ட கேட்டிருக்கேன், உங்கள் ஃபோன் என்ன? ஜஸ்டின் பீபர் யார் தெரியுமா? உலகத்துடைய பெஸ்ட் சிங்கர் ஜஸ்டின் பீபர். ஜஸ்டின் பீபர் சொல்கிறாரு, நான் ஃபோனை இன்னும் வாங்கவே இல்லை, நான் வெறும் டேபு தான் வச்சுருக்கேன். அந்த டேபை கூட நான் என் கையில் வச்சுக்கல, என்னுடைய மேனேஜர் கையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. பாருங்களேன், ஒரு டேப் வச்சுருக்காரு. உலகத்துடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கராக இருக்க ஜஸ்டின் பீபர். அந்த டேப்லேயும் கூட
தான் கையில் அவர் வச்சுக்கல, அந்த டேபையும் கூட மேனேஜர் கையில் கொடுத்து வச்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறது என்ன, நீங்கள் யாரெல்லாம் பாருங்களேன், யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ இந்த ஃபோனில் இருந்து அவங்க தூரமாக தான் இருப்பாங்க. இது மேலே இருக்கிறவங்க இந்த கேமை புரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது இந்த ஃபோன்னால் நமக்கு வர்ற பாதிப்பு என்னென்னா, முதல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோ, மனுஷங்களுடைய ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த நேச்சர் இந்த உடம்புக்கு கிடையவே கிடையாது. நேச்சுரல் கிடையாது உடம்புக்கு, நம்முடைய உடம்புக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுன்னா நேச்சுரல் திங்காக இருந்தால் வச்சு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா, தண்ணி குடிக்கிறது நேச்சுரலான விஷயம் தானே, இயற்கையான விஷயம் தானே. தண்ணி அதிகமாக குடித்தா ரொம்ப ரொம்ப அதிகமாக குடிக்கிற என்ன ஆகும், வாந்தி வரும், மற்ற ஏதாவது பிரச்சனை வருமா? சாப்பிட்றது நேச்சர் தான், உண்மையான இயற்கையான விஷயம் தான். அதை நீ அதிகமாக சாப்பிட்டா வாந்தி எடுப்ப, அதோட அதிகமாக ஏதாவது நடக்குமா உனக்கு? நடக்கிறது இயற்கை, ஓடுறது இயற்கை. அதிகமாக நடக்கிற அதிகமாக ஓடுற, ரொம்ப அதிகமாக நடக்கிறது ஓடுறதுனால குளுக்கோஸ் கம்மியாயிரும், சுகர் லெவல் லோ ஆயிரும், நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும், வேறு ஏதாவது பாதிப்பு வருமா? ஏன்னா அதெல்லாம் இயற்கை. ஆனால் ஒரு விஷயம் தங்கம், இந்த ஃபோன் இருக்குது, அது இயற்கை கிடையாது. ஏன் இயற்கை கிடையாது? இப்போ நான் சொல்லி முடிச்சோன்னு எனக்கு புரிஞ்சிடும். நீ ஃபோன் யூஸ் பண்ணுறிய கையில் வச்சு, உன்னுடைய கைகள் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல பாரு, இந்த விரல்களுக்கு மத்தியில் இந்த மணிக்கட்டில் இந்த இடத்துல ஃபுல்லாமே மஜ்ஜை இருக்குது. மஜ்ஜை, ப்ரோன் நேரோன்னு சொல்லுவாங்க. அந்த மஜ்ஜை இருக்க, நீ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை அசைஞ்சிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய போன் நேரோ இருக்குது, அதாவது அந்த மஜ்ஜை இருக்க, அதில் பாதிப்பு உண்டாகுது. உன்னுடைய இந்த எலும்புகள் இருக்கா, இது பலவீனமாகுது. அப்படி பலவீனமாகறதுனால என்ன பாதிப்பு இருக்குது? அது பலவீனமாயிட்டு போகுது. அதில் என்ன பிரச்சனை அப்படி கேட்டால், நீ கேள்விப்பட்டிருப்ப, நிறைய பேருக்கு கோவத்தில் கை நடுங்கும், நிறைய பேருக்கு வெயிட்டு தூக்கும்போது திடீர்னு கீழே போட்டுருவான். இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன், நம்ம மாணவர்களே அப்படி தான். எப்படிடா கீழே போடான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது நல்லா தானே கொண்டு போயிட்டு இருந்தான், ஏன் கீழே விழுந்துச்சு, எப்படி கீழே விழுந்துச்சு, நம்ம 5 நிமிஷம் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுறோம். புரியுதா உனக்கு? இப்போ ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை இவங்களால தூக்கவே முடியலை, அந்த அளவுக்கு கை பலவீனமாக இருக்குது. இது முதல். அதுக்கு காரணம் என்ன, இந்த ரீசன் என்ன, இந்த ப்ரோன் நேரம் இருக்கா, அது பலவீனமாக இருக்குது. அடுத்தது வருவோமே, நம்ம அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபோன் எப்படி கீழே குனிஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீ கை வச்சு வச்சுக்கோ, பெருசாக ஒரு எலும்பு தெரியும். அந்த எலும்பு நீ ஃபோன் இப்படி பார்க்கும்போது முழு சப்போர்ட்டும் அந்த எலும்புல இருந்து கீழே இறங்கிடுது. அப்படி கீழே இறங்குறதுனால என்ன பாதிப்பு வருதுன்னா, உன்னோட இந்த இடத்துல என்ன அந்த எலும்பு இருக்கா, அதுக்கு அந்த இடத்துல ஒரு குழந்தை, ஒரு 5 கிலோ உள்ள குழந்தைய உட்கார வச்சா எந்த அளவுக்கு வெயிட் வருமோ அந்த அளவுக்கு வெயிட் வருது. நீ இப்படி கீழே குனிஞ்சிட்டாலே போதும். எந்த அளவுக்கு? ஒரு 5 வயசுள்ள குழந்தைய மேலே நீ உட்கார வச்சுட்டா எந்த அளவுக்கு வெயிட் வருமோ அந்த அளவுக்கு வெயிட் கரெக்டாக இந்த இடத்துல உனக்கு வருது. சரி, இப்படி இந்த அளவுக்கு வெயிட் வர்றதுனால என்ன பிரச்சனை? இப்போ தான் நீ கேள, என்ன பிரச்சனை ஏற்படும் பாரு. நீ இப்படி மூச்சு விடுற, இன்ஹேல் பண்ணுற, எக்ஸேல் பண்ணுற, ரிலாக்ஸாக தானே இருக்குது. இப்போ கீழே குனிஞ்சு மூச்சு விடு, முடியுதா? கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து அந்த ஃபோனுடைய அட்ராக்ஷனில் நீ ஈர்க்கப்பட்டுற. ஆனால் உன்னுடைய உடம்புக்கு அது தெரியுமா? உன் லங்ஸுக்கு சரியாக ஆக்சிஜன் போகுதா? உன்னுடைய ஹார்ட்டு கரெக்டாக ஆக்சிஜன் போகுதா? போகலை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் கேள. நீ முதல்ல வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு சரியாக சுவாசம் போகாதனால உனக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், ஒரு மாதிரி அழுத்தம் கிரியேட் ஆகும். இப்போ வேணால் உடனே இமீடியட்லி நீ ட்ரை பண்ணி பாரு. கழுத்தை கீழே போட்டு 10 தடவை மூச்சில், கரெக்டாக 10 தடவை. ஒரு மாதிரி அவனுக்கு பதட்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஃபோன் வச்சு அப்படி நீ அசால்ட்டாக இருந்துருவேன். இப்போ ஃபோன் எந்த அளவுக்கு அட்ராக்டிவ் ஆனதுன்னா, உன் மூச்சை கூட நீ மறக்கிற அளவுக்கு உன்னை இருக்குது. அது புரியலை உனக்கு? இப்போ அடுத்தது கேள்வி, இன்னும் முடிக்கலைண்ணா. சரி, ஆரம்ப கட்டமாக ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அடுத்தது என்ன ஆகும்னா, லங்ஸில் கம்மியாக ஆக்சிஜன் போயிட்டே இருந்தால் வச்சுக்கோ, லங்ஸ் வீக்காக போயிடும். நல்ல நிரப்பமான முறையில் ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு நிரப்பமான முறையில் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும். அப்படி வரலைன்னா வரக்கூடிய பிரச்சனை ஆஸ்தமா. ரீசன்ட் டேஸில் நீ பார்த்துருப்ப, நிறைய பேருக்கு ஆஸ்தமா நோய் இருக்கா இல்லையா? இதுக்கான காரணமே முக்கிய காரணமே இதுதான். அவங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். இப்போ அடுத்தது நான் ஒன்று சொல்ல போகிறேன். இது எல்லாமே ஃபிசிக்கலானது. ஃபிசிக்கலாக கண் பலவீனமாக எல்லா பேருக்கும் தெரிஞ்சது தான். தலைவலி வரும், தூக்கம் பாதிக்கும், இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். இப்போ நான் ஃபிசிக்கல்லேருந்து இப்போ மென்டல் ஹெல்த் பக்கம் நான் போக போகிறேன். மென்டல் ஹெல்த்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஃபோன் ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்போது யோசிச்சிருக்கியா? நீ ஃபோன் யூஸ் பண்ணுறப்பா எடுத்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க. இதுக்கு பின்னாடி ரீசன் என்ன இருக்குது யோசிச்சிருக்கியா?
என்ன ரீசன்னா, நீ ஒவ்வொரு தடவையும் ஃபோனை தூக்கும் போதும் மைண்டை அப்சர்வ் பண்ணிப்பாரு. நீ ஃபோனை தூக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த ஃபோன் எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொடுத்துரும், ஏதாவது ஒரு தேவையான ஒன்றை கொடுத்துரும், ஏதாவது ஒரு பிரயோஜனமானதை என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதை என்ன எங்கேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஃபோன் எனக்கு என்ன பண்ணிடும், கொடுக்கும். இந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் நீ ஃபோனை அடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ இந்த பாதிப்புகளை உனக்கு தெரிஞ்சா நீ ஃபோன் யூஸ் பண்ணுறது விட்டுருவியா? கிடையாது. ஏன்னா நீ என்ன நினைக்கிற, இந்த நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான, ஏதாவது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது உனக்கு வரும். இதை சேம் மென்டாலிட்டி இருக்க யாருக்கு இருக்கும்? ஒரு சூதாட்டக்காரனுக்கு இருக்கும், கேம்பிளிங் பண்ணுறவனுக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, ஒருத்தன் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கான், சூதாட்டம் விளையாண்டுட்டு இருக்கான், அவனுக்கும் ஒருத்தன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், யார் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான், ரெண்டு பேருக்குமே சேம் அளவில் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். நீ கேட்கலாம், நீங்கள் கேம்பிளிங் விளையாடுறவன், ஒரு கசினோவில் இருக்கிறவன் ஒரு சமயத்தில் 1 லட்ச ரூபா அவன் பெட் கெட்டுவான், ஜெயிச்சிட்டான்னு அவனுக்கு 20 லட்ச ரூபா வரப்போகுது. அவனுக்கு வர்ற அந்த டோபாமின் லெவலும் அவனுக்கு ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷனும் இந்த ஒரு டப்பா ஃபோனை 10,000 ஃபோனை யூஸ் பண்ணுற இவனுக்கு சேம் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா கேட்டால் ஆமாம். இதுக்கு பேர் தான் கசினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்னது? கசினோ எஃபெக்ட். இந்த கசினோ எஃபெக்டின் காரணமாக தான் இப்போ உனக்கு நல்லது கிடச்சிரும் அப்படி நினைக்கிற பார்த்தியா? இதனால தான் நீ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் போகிறேன். சரி, இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன தான் பிரச்சனை பாரு. அப்படி படிப்படியாக நம்ம வரும், புரியுதா உனக்கு? படிப்படியாக வரும். அடுத்தது நீ ஏன் ஃபோன் யூஸ் பண்ணுறன்னு பார்த்துட்டோமா? இப்படி நீ யூஸ் பண்ணுறதுனால உனக்கு மென்டலி என்ன பாதிப்புகள்லாம் வரும், சைக்காலஜிக்கலாக நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவ, அதில் நான் முதல் ஸ்டெப் உனக்கு சொல்ல போகிறேன். நீ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உனக்கு ஓவர் ஸ்டிமுலைசேஷன் ஏற்படும். ஓவர் ஸ்டிமுலைசேஷன்னா என்னென்னா, சிம்பிளான வார்த்தையில் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாரு, நம்ம மைண்ட் எப்படி செயல்படும்னா, ஒரு கண்டென்ட் அது உள்வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணும், அதுக்கடுத்து திருப்பி ஒரு கண்டென்ட்டை உள்வாங்கும். எப்படின்னா, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் முதல்ல அந்த வயிறு என்ன பண்ணும், நீ அதை இது பண்ணுவேன், மெல்லுவேன், மென்றதுக்கு அப்புறம் இதை முழுங்குவேன், அதுக்கடுத்து நான் அடுத்த சாப்பாடை போடுவேன். சரி, அப்படி நீ இதுவுமே மெல்ல முடியாமல் உடனே அப்படி வாயில் போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சாப்பிடவே முடியாது, உனக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும், மூச்சு அடைச்சி போயிடும் உனக்கு. அதே மாதிரி தான் நீ என்ன பண்ணுற, கண்டென்ட்டை ரொம்ப அதிகமாக கொடுக்குற. என்னென்ன கண்டென்ட் அதிகமாக கொடுத்துட்ற? அப்படி என்னென்ன கண்டென்ட் அதிகமாக கொடுத்துட்ற நீ கேட்ட வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ ரிப்ளை கொடுக்க போகிறேன். முன்னாடி நம்ம டைம் பாஸுக்கு நாலேஜை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? புக் படிச்சுட்டு இருந்தோம். அந்த புக்கை முடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும், ரொம்ப குறைஞ்சது 1 மாதம் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்? டிவி பார்க்க ஆரம்பித்தோம், நியூஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஆமாவா இல்லையா? இப்போ அதே கண்டென்ட் ஒரு புக்கில், இவ்வளோ முழு புக்கில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த 4 மணி நேரம் இருக்கா 2.5 மணி நேரமாக மாறிச்சு. எவ்வளோ? 2.5 மணி நேரமாக மாறிச்சு. இப்போ தான் வருது யூடியூப் என்ன பண்ணுது, 2.5 மணி நேரம் உள்ள கண்டென்ட் இருக்கா உனக்கு பேச்சு வடிவில் சுருக்கமான சம்மரைஸ் என்ற அடிப்படையில் உனக்கு 10 நிமிஷத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது உனக்கு 1 நிமிஷத்தில் கண்டென்ட் கிடைக்குது. 1 நிமிஷத்தில் நீ அந்த அளவுக்கு ஒரு புக் அளவுக்கான கண்டென்ட்டை, அதுக்கு நெருக்கமான விஷயங்களை நீ என்ன பண்ணுற, உள்வாங்குற, மூளைக்குள்ளே ஏற்றுற. இதுக்கு பின்னாடி யூடியூபர்ஸ்லாம் இன்ஜினியரிங் செய்கிறாங்க. எப்படி கண்டென்ட்டை ரொம்ப கம்மியான இடத்துல ரொம்ப அதிகமான கண்டென்ட் எப்படி கொடுக்கறது, ரொம்ப அதிகமாக யோசிக்க வைக்கிற கண்டென்ட்டை எப்படி கொடுக்க இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூபர்ஸ்லாம். இப்போ நீ என்ன பண்ணுற, முன்னாடி உன்னுடைய அட்டென்ஷன் டைமிங் இருந்துச்சு, அது என்ன இருந்துச்சு 1 மந்த் இருந்துச்சு. இப்போ 1 மந்த் என்னவா மாறிடுச்சு, 1 நிமிஷமாக மாறி இருக்கு. இதுக்கு பேர் தான் ஓவர் ஸ்டிமுலைசேஷன் சொல்லுவாங்க. சரி, ஓவர் ஸ்டிமுலைசேஷன் உனக்கு ஏற்பட்டுருச்சு, உன்னுடைய மைண்ட் இருக்க அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிட்டு ப்ராசஸை பண்ணாமல் அது ஒரு மாதிரியான நிலையில் அது இருக்குது, ஸ்டிமுலைசேஷன் நிலையில் இருக்குன்னா அப்போ என்ன ஏற்படும்னா, உன்னுடைய மைண்ட் ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். நீ டிசிஷன் எடுக்க முடியாது, நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, நீ ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், உன் வாழ்க்கை ஒரே இடத்துல நின்றும். நினச்சி பாரு, 2026 ஓடிக்கிட்டு இருக்கு, 2023 2022 நீ எப்போலேருந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ, இல்லைனா எப்போலேருந்து நீ உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினச்சியோ, இப்போ சொல்ல அந்த மாற்றம் வந்துருச்சு உன் வாழ்க்கையில். சொல்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா, சேஞ்சஸ் வந்திருக்கா? எப்படிடா வரும்?
எப்படி வரும்? ஏன்னா நீ வெறுமனையாக என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபோன் யூஸ் பண்ணி ஸ்டிமுலைசேஷன் உனக்கு ஏற்படுறதுனால நீ ஃபோக்கஸே பண்ண முடியாது, நீ முன்னேறவே முடியாது. உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ஓவர் திங்கிங் அதிகமாகும். இது ஓவர் ஸ்டிமுலைசேஷன் என்னதுன்னு புரிஞ்சிருச்சா? இன்னொரு ஈஸியான லாங்குவேஜில் நான் சொல்ல போனால், நீ ஒரு டிராஃபிக்கான இடத்துல நீ உட்கார்ந்துருக்க, சரியா? இப்போ எல்லாமே ஆன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க, ஹாரன் அடிக்கிறாங்க, அங்கே ஒருத்தன் சுண்டல் வித்துட்டு இருக்கான், அங்கே ஒருத்தன் கடல முட்டாய் வித்துட்டு இருக்கான், அங்கே ஒருத்தன் டிராஃபிக் போலீஸ்கார கத்திக்கிட்டு இருக்கான். அதில் எல்லாமே இப்படி ஒரே சத்தமாக கேட்டிருக்க. இப்போ நடுவில் நீ உட்கார்ந்துருக்க, உன்கிட்ட சொல்கிறாங்க மேக்ஸோடைய கஷ்டமான இந்த சம்மை நீ சால்வ் பண்ணு, உன்னால் முடியுமா? சொல்ல முடியுமாப்பா? முடியாது. சேம் அதே மாதிரி தான் நீ நிறைய கண்டென்ட்டை உள்ள ஏற்றுட்டேன். ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு சத்தமாக இருக்குது. இந்த சத்தத்துக்கு மத்தியில் நீ உன்னுடைய கோல், உன்னுடைய வாழ்க்கை என்கிற இந்த ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ணுறது இருக்க, அது உனக்கு கண்டிப்பாக சாத்தியமற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது புரிஞ்சிருச்சா ஓவர் ஸ்டிமுலைசேஷனுடைய பாதிப்பு என்னதுன்னு? சரி, இதனால என்ன ஆகுதுன்னா இன்ஃபார்மேஷன் ஓவர்லோட் ஆகுது. ஓவர் ஸ்டிமுலைசேஷனால் இன்ஃபார்மேஷன் ஓவர்லோட் ஆகுது. அதிகமாக நீ மூளையில் ஏற்றிக்கிட்டே இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது. ஒரு புக்குக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு? ஒரு புக் ஏதாவது வாழ்க்கையில் பண்ண முடியுமா? எழுதப்பட்ட விஷயத்தை எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லு, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உனக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஆனால் அதை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? புரியுதா இல்லையா உனக்கு? இங்கே இன்ஃபர்மேஷன் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு பாலிவுட் தெரியும், உனக்கு காலிவுட் தெரியும், உனக்கு ஹாலிவுட் தெரியும், உனக்கு அரசியல் தெரியும், உனக்கு அது தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும். ஏன் இவ்வளோ தெரியும்? இதான் இங்கே பிரச்சனை. சரி, இவ்வளோ தெரிஞ்சதை வச்சு நீ என்ன பண்ண? இது போதாதுன்னு நீ படிக்க வேற போகிற, அங்கேயும் போய் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிட்டேன். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடில் என்ன பிரச்சனைனா, நீ அதிகமான கண்டென்ட்டை உள்வாங்குவேன். அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிறது இது நீ பெருசாக அச்சீவ் பண்ணதாக உனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஒரு யூடியூப் வீடியோ நீ பார்ப்பேன், சரியா? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பேன். அதை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏதாவது கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதை வச்சு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா? இருக்காது. எல்லா பேருமே ஜிம் வீடியோ பார்ப்போம். எத்தனை பேர் ஜிம்முக்கு போகிறோம்? எல்லா பேருமே நல்ல ரிலேஷனுடைய வீடியோ பார்ப்போம். எத்தனை பேர் நல்ல ரிலேஷனில் இருக்கோம்? எல்லா பேருமே அம்மா அப்பா மதிக்கணும் வீடியோ பார்க்குறோம். எத்தனை பேர் மதிக்கிறோம்? புரியுதா இல்லையா? அந்த வீடியோவை நீ பார்க்கறதுனால நீ செஞ்சதாக உனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது, ஆனால் நீ செய்யலை. அம்மா இமோஷனில் எல்லா பேரும் கண்ணீர் வரும், ஆனால் உண்மையான அம்மாவை பார்த்து கண்ணீர் வருமா? ஏன்னா இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். சரி, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இது ஒரு பாதிப்பாக இருக்குது. அடுத்த ரெண்டாவது ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? அடுத்தது இமோஷனல் ஓவர்லோட். ஒரு மனுஷன் இருக்கான, அவன் தன்னுடைய இமோஷனோட உட்காரணும். ஒரே இமோஷனோட என்ன பண்ணணும்? உட்காரணும். ஒருத்தனுக்கு அட்டன் டைமில் பல இமோஷன்ஸ் உண்டாகுது. திடீர்னு அழுகுறான், திடீர்னு அப்படி கோவப்படுறான், திடீர்னு ஹிஹின்னு சிரிக்கிறான், திடீர்னு ஸ்மைல் கொடுக்குறான், திடீர்னு அமைதியாக இருக்கான், இன்னும் சோர்வாயிடுறான். இவனை பற்றி நீ என்ன சொல்லுவேன்? சொல்லுடா, என்ன சொல்லுவோம்? மென்டல்னு சொல்லுவோம், லூஸுன்னு சொல்லுவோம், இவனுக்கு மூளை சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்படி இவனை பற்றி மூளை சரியில்லை தானே சொல்லுவோம். அப்போ ஒருத்தன் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்தில் பல உணர்வுகளை உண்டாக்குறான். ஒரு வீடியோ பார்க்குறான், ஹிஹின்னு சிரிக்கிறான். இன்னொரு வீடியோ பார்த்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படி வருத்தப்படுறான். இன்னொரு வீடியோ பார்த்து பாவம்ல எம்பத்தி ஏற்படுது. இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு அழுகையாக வருது. இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு அவ்வளோதான், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், மோட்டிவேஷன் உண்டாகுது. ஒரு நிமிஷத்தில் உனக்கு எத்தனை உணர்வு சொல்லுப்பா. பின்னர் உனக்கு இமோஷனல் ஓவர்லோட் ஆயிடுவ. நீ உன் பொண்டாட்டி கூட உட்கார்ந்துருப்பேன், இந்த விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. உன் ஒய்ஃப் கூட நீ உட்கார்ந்துருப்ப கையை பிடிச்சிட்டு. லவ் உனக்கு வரும், பாசம் உனக்கு மனசுல இருந்து வரும். ஆனால் அந்த லவ் காட்டுறது, பாசம் என்ற உணர்வு இருக்கா, 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. வேற ஒரு இமோஷனை உன்னோட மைண்டு தேடும். அப்படி தானே நீ பழக்கப்படுத்தி வச்சிருக்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கேன், ஒரு 2 நிமிஷம் சந்தோஷமா இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்கன்னா திடீர்னு சந்தோஷமா இருக்கேன், திடீர்னு அந்த சந்தோஷம் பொசுன்னு போயிடுது. ஏன், என்ன காரணம்? அந்த சந்தோஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சிக்கிற அளவுக்கு நீ பக்குவப்படுத்தலை. உனக்கு இமோஷனல் ஓவர்லோட் ஆகி கிடக்கு. அதனால உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்கேன், வெறும் உனக்கு புரிகிறதுக்கு, ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு மினிமமான விஷயத்த சொன்னேன். இந்த ஃபோனுடைய பாதிப்புகள் இன்னொரு பாட்டு கூட போடலாம், ஆனால் யாராவது பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணால் தான் நான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். இதோட பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிகள்லாம் இருக்குது.
ஓகே, எப்படி அதை அட்ராக்டிவ் ஆக்குறாங்க, அது செகண்ட் பார்ட். வாய்ப்பு இருந்துச்சுன்னா யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா போடும், இல்லைன்னா இதோட நிறுத்துவோம். சுருக்கமாக நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன? ஃபோன்னால் நம்ம சந்தோஷம் இழந்துட்டோம். பெரிய ஆட்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம தான் மாட்டிக்கிறோம். இதனால் ஃபோனால் வரக்கூடிய ஃபிசிக்கல் இஷ்யூஸில் என்ன? நம்முடைய உடம்பு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு படைக்கப்படலை. மென்டலியாக எவ்வளோ நமக்கு பிரச்சனை வருது, இமோஷனலியாக எவ்வளோ பிரச்சனை வருது. இந்த 5 விரலை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 5 பிரச்சனைகள் உனக்கு ஞாபகம் வரும்.